السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 270வது ஆயத்திலிருந்து, நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிகிறான். மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே, ஏனென்றால் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும். ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இருவகை தர்மம் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும். நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான். நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாஹ்வின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதை செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்துல இன்னைக்கு இந்த காலத்து உலமாக்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே போகிறாங்க, இந்த பெரும் பெரும் வியாபாரங்கள் இதில் ஈடுபடுறதில்ல. மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றார்கள். அவருடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதரிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். பாருங்க, ஒரு அருமையான விஷயத்தெல்லாம் நமக்கு விளக்குறான். நமக்கெல்லாம் தெரியும், தர்மம் நலவு, தர்மம் நோயை நீக்கும், தர்மம் நமக்கு அது செல்வத்தை பெருக்கி கொடுக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொடுக்கலாம் தெரியும். ஆனால் அது கொடுக்குற நபர் யாராக இருக்கும்? அல்லாஹ் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறான் பாருங்களேன். மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்காக தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் பாருங்க, முக்கியமாக அவங்க எப்படி என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால், அவர்கள் யாசிக்காததால் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. அவர் நிலைமையை சொல்லி கொஞ்சம் கொடுங்கஜி அப்படிங்க அவங்க போய் யார்கிட்ட நிற்க மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர யாரும் நிற்க மாட்டாங்க. அவர்கள் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை காணும்போது இவங்க செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவங்களுடைய அடையாளமும் அவர்கள் வசிப்படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருமா, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி, அது முக்கியமான இந்த பாயிண்ட்டு, மார்க்கத்திற்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து கொள்ளக்கூடியவும். அப்போ நம்ம கொடுக்குற தர்மம் அது குவாலிட்டியாக இருக்கணும்னா, மார்க்கத்துக்கு யார் அர்ப்பணம் செய்கிறாங்கன்னு பார்த்து கொடுத்துட்டோம்னா சூப்பர். அவங்களுடைய துவா, அல்லாஹ் இந்த ஹாஜியாரன் கொஞ்சம் பரக்கத்தை ஆக்கி வை, அவங்களுடைய இந்த கஷ்டத்தை லேசாக்கணும்னா அந்த துவா உடனே கபூலியத்தால். தர்மம் தாராளமாக செய்யலாம், நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆனால் மார்க்கத்துக்கு அர்ப்பணம் செய்கிறான்னு பார்க்குறோம். ஒருத்தன் தொழுவே மாட்டேங்கிறான், வறுமை தான், தாராளமாக ஜகாத்து கொடுத்தா அவருக்கு அது கூடும். இருந்தாலும் இந்த ஆளை காட்டிலும் தொழுதுட்டு மார்க்கத்துக்காக தொழுதுட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு வறுமையில் இருக்காரு, அந்த ஜக்காத்து கூடும். அவரோட சிறந்தவர், அவர் மார்க்கத்துக்குரிய பணிக்காக நிறையா போறாருங்க வராருங்க, ஆனால் வாழ்வாதாரத்தை அவர் ஒன்றும் சரி பண்ணிக்க முடியலங்க அப்படின்னா இவரை விட அவர் சிறந்தவர். அப்போ கேட்டகரியாக வருது பார்த்தீங்களா, அதான் முக்கியம். அப்போ மார்க்கத்திற்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால், இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருள்களை, ஆனால் குறிப்பாக பாருங்கள், அப்படிப்பட்ட ஆளுங்க போய் யார்கிட்ட கை நீட்டி நிற்க மாட்டாங்க. ஜி மற்ற அவருக்கு ஜி கொடுங்க ஜி அல்லாவுக்கா செய்யுங்க, அவங்க யார்கிட்ட நிற்கவே மாட்டாங்க.
தன்னை கண்ணியமாக வெளியே காட்டிக் கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வசிப்பிடத்தை போய் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு தாராளமாக செய்யுங்க நல்லா சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருள்களை பிறருக்கு உதவிடும் நோக்கத்தில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. தவிர அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தர்மத்தால் பாருங்களேன், அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பையும் கொடுக்குறான், கூலியும் கொடுக்குறான். மறுமையில் அவங்களுக்கு பயமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இந்த ரெண்டும் தான் மனுஷனை போட்டு வாட்டி எடுக்கும். அப்படியே ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு அடுத்த ஒரு முக்கியமான சப்ஜெக்டுக்கெல்லாம் வரும் பாருங்க. மனிதன் இயற்கையாகவே தவறு செய்யக்கூடுவேன், போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறது தான் நமக்கு தெரியும். நம்ம என்ன பெரிய ஞானி எல்லாருமே அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது வட்டி ரொம்ப மோசமானது, அடியானே தவிர்த்துக்குங்க. ஏன், மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீங்க. ஆனால் வட்டிய விஷயத்தில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவனை போல தான் எழும்புவீங்கன்னு நல்லா சொல்கிறோம். நல்லா காப்பாது. தர்மத்தை பற்றி எல்லாம் முன்னாடி ஒரு 8 ஆயத்து நேற்றுமே தர்மத்தை பற்றி தான் படித்தோம். 8 ஆயத்தில் படிச்சுட்டு பாருங்கள், அல்லாவுக்கு கோபமான விஷயத்தில் வந்துடுறான். அப்போ அந்த எழுப்பப்பட மாட்டார்கள். காரணமாவது என்ன காரணம்? வட்டியை போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஆகமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரியாசமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, எப்படி நீங்கள் பொருளை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் பணத்தை முதலீடு செய்து நான் வியாபாரம் பண்ணுறேன், இதில் என்ன அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்கிட்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நபியாட்ட கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கிட்டான், ஆனால் இந்த வட்டி விஷயத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் என்பதை நபி விளக்கிருங்க. வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகி கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டுவிட்டதனால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்களின் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளோ வட்டியை பற்றி எல்லாம் கடுமையாக பேசுகிறான்னு கேட்டால், ஒரு மனுஷன் வட்டி விட்டு ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அடிமைத்தனத்தில் இந்த உலகம் போக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வட்டிங்கிற சப்ஜெக்டே எடுத்திங்கன்னு சொன்னால் யூதர்களுடைய கையில் தான் இருக்குது இந்த மொத்த பேங்க் சிஸ்டமே. அப்போ காசு சும்மா கொடுத்துருவானா ஒரு வியாபாரத்துக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம், யாரும் கொடுக்க மாட்டாங்க தான். ஆனால் வட்டி முறை அதுக்கு ஹலால் கிடையாது. எனவே அதில் எல்லாம் ரொம்ப கடுமை கட்டுறேன். ஏன்னா நபிஸல்லல்லாஹு அவங்க மதினாவுக்கு போகிறப்ப மதினாவில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ குடிகள், அந்த ஹவுஸ் ஹஜரத், அவங்களுக்குள்ள சண்டை தான். ஆனால் அவங்க ரெண்டும் என்னது, ஒரு தாய் பிரிவிலிருந்து வந்தவங்க, ஒரு தாயுடைய குழந்தைகள் தான். ஆனால் வட்டி விட்டு யூதர்கள்ட்ட தான் அந்த மதினாவோட பெரும் நிலப்பகுதிகள்லாம் இருந்துச்சு. நபிஸல்லல்லாஹு இதை வந்து பார்த்துட்டு இவனுங்களை முதல்ல இந்த இடத்துல விட்டு தூக்குறான்னு சொல்லி அந்த வட்டி விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் என்ன வாங்கினீங்களோ அசலை மட்டும் வாங்கிக்கிங்க, வட்டியை விட்டுருங்க, அவங்க நிலத்தெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி திருப்பி புரிஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ அல்லாஹ் வட்டியை அளித்து தர்மங்களை வளர்க்கிறான். பாருங்கள், அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கிறான், அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கிறான். மேலும் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து மார்க்க வரியும், அதாவது மார்க்க வரியின் ஜகாத், சுப்ஹானல்லாஹ், இப்படி எங்கனாச்சும் ஒரு மார்க்கம் சொல்ல முடியுமா? நீ மார்க்க வரி கட்டிரு, மார்க்க வரி, இதுக்கு இன்னொரு வரி இருக்குது, ஏழை வரியை கட்டிரு, தனிப்பட்ட நபர். அந்த சிஸ்டத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. முஸ்லீமை கண்டலாம் இல்லை, இவர் தொப்பி போடுவார், அடுத்த நேரம் இவர் முஸ்லீம் இருப்பாரா, குஃபுரில் இருப்பாரா, இந்த மார்க்கத்துடைய இந்த சிஸ்டம், அந்த இஸ்லாத்துடைய சிஸ்டத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. மார்க்க வரியை நீங்கள் கட்டுங்க. மார்க்க வரி ஜக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ ஜக்காத்து நியமமாக கொடுத்துட்டு வந்தாலே நமக்கு மறுமையில் பயமும் இல்லை, துக்கப்படவும் தேவையில்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதம் இருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள். இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடன் போர் செய்ய தயாராகிவிடுங்கள். அல்லாஹ், ஏன் அல்லாஹ் இவ்வளோ கடுமையாக இதில் நமக்கு வரான் அப்படிங்கிறது புரியல. ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியது பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் பொருள்களினால் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு. எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது.
அவ்வாறு நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக மாட்டீர்கள். மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். மேலும் இதில் உள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் பாருங்க, வேறு எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான், நமக்கு தெரியறதில்ல. எல்லாம் இதுவும் காசு தான் போட்டால் எங்களுக்கு காசு வருது, நாங்கள் காசே இல்லை, கடன் கேட்கறதுக்கு வட்டிக்காரங்க தான் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, சொந்தக்காரன் கொடுத்துருவோம், நம்ம ஏதாவது 1,00,000 எடுத்து கொடுத்துருவோம் நம்மட்டான், அப்போ எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அரியர்லே உங்களுக்கு இதில் ஒரு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்து விடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். அப்போ யாருனாச்சும் நமக்கு தானம் செய்யணும், ஜக்காத்தை கொடுக்குன்ட்டு இருந்தா, நம்ம யார்கிட்ட யாரும் வட்டி கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே மன்னிச்சுட்டு போப்பா, உன்னை அசலி இதையும் விட்டுட்டு நீ அது அந்த காசுலேருந்து குறைச்சிக்கணும், இந்த பாதியை மட்டும் கொடு, நிமிர்ந்தது போகாது அப்படின்னு அவனையும் மன்னிச்சிடணும், நம்மளை விட்டு வெளியே வந்துடணும். மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள். பாருங்களேன், அல்லாஹ் மேலே இந்த சப்ஜெக்டெல்லாம் பேசிட்டு இங்கே வந்துடுறான் பாருங்களேன். ஏன் நான் இவங்களை வேணான்னு சொல்கிறேன்? அந்த நாள், அந்த மறுமை நாளில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் கடன் வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள் ஆக நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவை செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அதிகமாக தர்மம் செய்கிற பாக்கியத்தையும், இந்த வட்டியை விட்டு வட்டி சம்பந்தப்பட்ட எல்லா தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளை தந்தல் புரிவானாக. போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம சமூகம் ஏகப்பட்ட பேர் வட்டியில் மாட்டி தான் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கோபத்தில் வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது, ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம். நம்ம நிறையா பேர்த்த பார்க்குறோம். என்ன பண்ணுறது? ஆனால் மக்களுக்கு யார் கொடுத்து உதவுறது? எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை சிரமமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டோம், கண்டிப்பாக அந்த சமூகம் கஷ்டப்படாது. இந்த ஒருவேளை இந்த ஆயத்தில் யூதர்கள் எதுவும் படிச்சிட்டாங்களான்னு தெரில. அப்போ இந்த சமூகத்தை எப்படியாச்சும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வட்டிக்குள்ளே சிக்க வச்சிட்டோம்னா எவனுக்குமே அல்லாஹ்வுடைய அருளே கிடைக்காதுடா, இவன் எப்படி எல்லாம் பூந்து விளாட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் தெரியல. இதை படிக்கும் போது தான் விளங்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நபர்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.